சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் வந்து நம்ம திடீர் தளபதி வச்சு ஏஆர் முருகதாஸ் இயக்கி இருக்கிற மதராசி திரைப்படம். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்து கள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை நிகழ்த்துறதுக்கு வர வித்யுத் தலைமையிலான குழுவை பிடிக்க நம்ம பிஜி மன்னன் மற்றும் மன்கோ அவங்க வந்து ஸ்பெஷல் டாஸ்க் போலீஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை தடுக்க போறாங்க. அப்படி தடுக்க போற இடத்துல வித்யுத் வந்து இவங்களெல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. இவங்களை பிடிக்க என்ன மாதிரியான முயற்சி செய்யறாரு அப்படின்றது தான் இந்த படத்தை யாரை வச்சு எப்படியெல்லாம் வந்து அந்த வில்லன் அந்த கோஷ்டியை அழிச்சு அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க விடாம தடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய திரைக்கதை. அதாவது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். நம்ம இவர் வந்து நம்ம தளபதி வந்து கோட்டு படத்துல நம்ம திடீர் தளபதியில துப்பாக்கியை கொடுத்துட்டு போறாரு. அந்த துப்பாக்கி கலாச்சாரத்துல ஒழிக்கிறதுக்காக ஏஆர் முருகதாஸ் இந்த படம் எடுத்திருக்கிறாரா, இல்ல தமிழ்நாட்டுல நிஜமான துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக எடுத்திருக்கிறாரா அப்படின்றது வந்து ஏஆர் முருகதாஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்றேன். இது அந்த கதை தான் சொல்லிட்டேன். இதுதான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட சிவகார்த்திகேயனை, அவர் ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டாருன்னு ஒரு கதை. அதாவது தன்னுடைய குடும்பம் மொத்தமா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து விட அதை நேரில் பாக்குற சிவகார்த்திகேயன் சின்ன வயசுல மனநலம் பாதிக்கப்படுறாரு. அவர் ஒரு 14 வருஷமா ஒரு மனநல ஆஸ்பத்திரியில வச்சு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து வெளி உலகத்துக்கு பழக விட முடியாது. அவர் வந்து ஒரு மூர்க்கமான மனுஷனா மாறிடுறாரு. யார் வேணா அடிப்பாரு, எத்தனை பேர் வேணா அடிப்பாருன்றதுனால 16 வருஷமா வெளி உலகமே பார்க்காம இருக்கிறாரு. 16 வருஷம் கழிச்சு அவர் வெளி உலகத்தை பார்க்க வரும்போது நம்ம ருக்குமணி வாசன் லவ் பண்றாரு. அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஃபெயில் ஆயிட்டு சூசைட் பண்ணிக்க போறாரு. சூசைட் பண்ணிக்க போற ஆளை காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாற்றும் போது இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போலீஸ் கூட நட்பு ஏற்பட்டு அவங்க கூட வந்து இந்த ஆன்டி டெரரிசம் போர்ஸ் அழிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரியா எப்படி மாறுறாரு அப்படின்றதுதான், சிவகார்த்திகேயன் மாறுறாரு அப்படின்னா அந்த படத்துடைய திரைக்கதை. இப்படிதான் எழுதி இருக்கிறாரு. அதாவது இந்த படத்துடைய திரைக்கதையில எதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரா காட்டினாங்க, அவர் ஏன் இதுக்குள்ள வர்றதுனால ஒரு தெளிவான ஒரு விஷயமா, ஒரு நல்ல ஒரு விஷயமாவே படல. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் பல படங்கள் வந்திருக்கு. ஹிந்தி படங்கள், வட மாநில படம் நிறைய எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போலீஸ்ல ஒரு போலீஸ்கார் வந்து அந்த ஒரு கலாச்சாரத்தை எப்படி நேர்மையா கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து எவ்வளவு எல்லாம் பண்றாங்க, அவங்க யாரெல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஒரு ஸ்பையா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஆளை ஸ்பையா யூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க. ஆனா இதுல வந்து ரொம்ப அப்பத்தமா, ஏன்டா இதை விட இந்த பிஜிமேனன் வந்து இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறாரு, கொஞ்சம் மூளை இல்லாத அதிகாரியா, யாரு பாக்குற நம்ம பைத்தியமா இல்ல அவரு பைத்தியமா என்ற அளவுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் வச்செல்லாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு. ஆனா சிவகார்த்திகேயன் நடிப்பை பாராட்டலாம். அவர் நடிப்பு வந்து மெருக இருக்கு. ஆனா இந்த மாதிரி வந்து எதுக்காக நடிச்சாருன்றதுதான் தெரியல. வித்யுத் வந்து இந்த படத்துல வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. அவருடைய வில்லனை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். பல படங்களை ரொம்ப மிரட்டலான வில்லனா நடிச்சிருப்பாரு. இதுல ஒரு மிரட்டலான வில்லனா பார்த்தா பாவம் இவரு சிவகார்த்திகேயன் சண்டை போட வச்சுட்டாங்க. ஆனா அவரும் இன்டர்வல்லே கோமாவில் படுக்க வச்சிடுறாங்க. கடைசியா கிளைமேக்ஸ்ல தான் மறுபடியும் வந்து சண்டை போடுறாரு. அவருடைய நண்பரா வந்து நம்ம கபீர், அவர் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாரு இப்படிதான் சொல்லலாம். ஆனா திரைக்கதையில தான் மிகப்பெரிய ஓட்டைகள், மிகப்பெரிய பல ஓட்டைகள். இதெல்லாம் வந்து லாஜிக்கே 100% லாஜிக் கிடையாது. நம்ம ஏஆர் முருகதாஸுடைய படத்துல ஆரம்ப கால படங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க தினாவாகட்டும், ரமணாவாகட்டும், துப்பாக்கி ஆகட்டும், இப்படி பல படங்கள் அவருடைய படம்லாம் நம்ம வந்து பாராட்டலாம். இந்த மாதிரி நடக்காதா அப்படின்னால நம்ம எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இருந்த படங்கள். இதெல்லாம் எப்படிடா நடக்குதுன்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்தோட நீளத்தை குறைச்சிருந்தாங்க. கண்டிப்பா 2.75 மணி நேரம்ன்றது ஒரு 2 மணி நேரம் எடுத்ததுனால படம் ரொம்ப விறுவிறுப்பா இருந்திருக்கும். நம்ம திடீர் தளபதியும் நிரந்தர தளபதியா மாறி இருப்பாருன்னே நம்ம சொல்லலாம் இந்த படத்துல.